இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு மத சாயம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அது எப்படிங்க நீங்கள் மாரி செல்வராஜை வச்சு தலித் படம் எடுத்தால் மட்டும் சமூக நீதியாக இருக்குது, இஸ்லாமிய படம் எடுத்தால் மட்டும் அப்போ இந்த பார்வை இருக்குது இல்லையா? இப்போ எங்கிட்டே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொது பேரில் மீராக்கு எதிரவங்க பேரில் ஒளிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு உங்கள் பேரை அடையாளத்தை மறைக்காமல் செயல்பட, அது ஒரு பெரிய அரசியல் சொன்னேன். என்கிட்ட சொன்னாங்க, ஏன் சார் கதை சுற்றுறீங்க, இப்படி ஒரு பெண் இஸ்லாம் சமூகத்திலே கிடையாது, நீங்கள் ஏன் அதை ஃபிக்ஷனாக உருவாக்குறீங்க அப்படின்னாங்க. இங்கே நிறைய பேர் சொல்லலை சுல்தானாவும் செயலில் சைத்தானாவும் இருப்பாங்க. இப்போ சினிமாவில் எப்படி எல்லா காலகட்டத்திலையும் முதலீட்டாளர்களா, தயாரிப்பாளர்களா, நடிகர்களா, இயக்குநர்கள், சினிமாவில் எப்படி இஸ்லாமியர்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கிறாங்களோ, அதே மாதிரி பதிப்புத்துறையிலையுமே இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பாலுமேந்திரா ஊட்டிக்கு ஒரு கதையை எடுத்துகிட்டு போவார். ஆனால் ஊட்டியுடைய கதையை ஒரு கடைசி வரைக்கும் சொல்லலை. எல்லா சினிமாவும் இப்போ என்னையும் சேர்த்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர்கள் 62 பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம். எல்லாரையும் தனதாக்கி கொண்ட சங்கிகளுக்கு இஸ்லாத்தையும் நபியையும் இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே தனதாக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு எப்பவுமே இஸ்லாமியர்கள் அவருடைய அரசியலுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரிவினராக தான் இருக்காங்க. அதனால் அவர்கள் அரசியல் செய்வதற்கு கடைசி வரைக்கும் அவர்கள் எதிரிகளை இஸ்லாமியர்களாக கட்டமைச்சிட்டே இருப்பாங்க. அதை மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இங்கே நண்பர் சொன்னார், இஸ்லாமிய பேங்க்னு இங்கே ஒரு இஸ்லாமிய போஸ்டரே உருவாக்க முடியாது. இப்போ இந்த உரையை நிகழ்த்திட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான இஸ்லாமிய மூத்த நடிகர் அவருடைய முகநூல் பக்கத்தில் மிலாடி நபி எப்படி நடத்தப்படணுங்கிற அறிவுரையை சொல்லி அதில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் ஒரு முஸ்லீம் படம் நடிக்கவே இல்லை அப்படின்னு. அதனால் இங்கே நிறைய பேர் சொல்லலை சுல்தானாவும் செயலில் சைத்தானாவும் இருப்பாங்க. பொலிட்டிசிஸ் பண்ண வேண்டியதே கலைப்பண்பாட்டு தளத்தில் வரக்கூடிய இஸ்லாமியர்களை தான் பொலிட்டிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய கசப்பான அனுபவங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபத்ரு, ஈதுல் அல்கா மாதிரியான 2 விழாக்களை தான் நமக்கு அதை காட்டியிருக்காங்க. வேறு விழாக்களே இல்லைன்னு கூடுமா கூடாதாங்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து காலங்காலமாக அங்கே உருவாக்கப்பட்டு இருக்கு. இன்றைக்கி மீலாது விழா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பண்பாட்டு அளவில் சமத்துவம், பெண் விடுதலை, ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னார். அது நண்பர் முன்னாடி பேசின நண்பர் பெண் விடுதலை அருண்மொழியோட தோழர் அருண்மொழி ஒருவன் இப்போ என்னுடைய படத்துலேயே டப்பிங் பேச ஒரு பொண்ணு படம் பார்த்துட்டே இருக்கும்போது அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்ட்டின் லூதரையும் கோட் பண்ணக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரத்தை கேட்ட உடனே என்கிட்ட சொன்னாங்க, ஏன் சார் கதை சுற்றுறீங்க, இப்படி ஒரு பெண் இஸ்லாம் சமூகத்திலே கிடையாது, நீங்கள் ஏன் அதை ஃபிக்ஷனாக உருவாக்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா வயது அப்படின்னு கேட்டேன். எனக்கு 24 வயது ஆகுது அப்படின்னாங்க. எவ்வளோ நாளாக டப்பிங் பண்ணிட்டு? நான் 10 வருஷமாக டப்பிங் பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு எவ்வளோ பேர் இஸ்லாம் சமூகத்து பெண் தோழிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு யாருமே கிடையாது சார். இன்னமும் யாருமே இஸ்லாமிய பெண்கள் தோழிகளாகவே இல்லை. இப்போ இஸ்லாமிய பெண்களை பற்றின இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வருது? அப்போது தொலைக்காட்சி வழியாகவும், காட்சி ஊடகத்தின் வழியாகவும், தினசரி பத்திரிகைகள் வழியாகவும் உனக்கு ஒன்று ஃபீட் பண்ணப்படுது. அந்த ஃபீட் பண்ணப்பட்ட ஒரு பொது புத்தியிலேருந்து ஒன்று பேசுகிறீங்க. அப்போ இங்கே என்னவா இருக்குன்னா பொது புத்தியை ரொம்ப வலுவாக கட்டமைச்சிருக்கிறாங்க. இப்போ என்கிட்டே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொது பேரில் மீராக்கு எதிரவங்க பேரில் ஒளிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு உங்கள் பேரை அடையாளத்தை மறைக்காமல் செயல்பட, அது ஒரு பெரிய அரசியல். உங்களுடைய அடையாளத்தை மறைக்காமல் நீங்கள் இயங்க முடியாதுன்னு கேட்டவங்க தான், ஏன் உங்களுக்கு தமிழில் ஒரு நல்ல பேர் கிடைக்கலையா, ஹபீபின்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்னப்பா யாருப்பா நீ டூயல் ரோல் ப்ளே பண்ணுற? அப்புறம் ஒரு முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான ஒரு பிரதிநிதியே அது ஒரு இஸ்லாம் பிரதிநிதியே என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாருன்னா எல்லாம் ஓகே, அச்சலாக அந்த வாழ்க்கையை கொண்டு வந்துட்டீங்க, மயிர்கூச்சல் இது திரையில் இதெல்லாம் பார்க்க முடியுமா, சாத்தியமானலாம் நினச்சோம். ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னால், இது ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்கிறதுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு மத சாயம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அது எப்படிங்க நீங்கள் மாரி செல்வராஜை வச்சு தலித் படம் எடுத்தால் மட்டும் சமூக நீதியாக இருக்குது, இஸ்லாமிய படம் எடுத்தால் மட்டும் அப்போ இந்த பார்வை இருக்கு இல்லையா? இப்போ நான் முதல் சிறுகதை வதையின் ஒரு சிறுகதை எழுதினேன். அந்த சிறுகதை அந்த காலகட்டத்தில் எனக்கு இருந்த ஒரு அரசியல் போகாமையில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எழுதினேன். பட் இங்கே என்ன இருக்குன்னா, பொது தளத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு பொது அடையாளத்தை விரும்பக்கூடிய, எழுதும்போதே நிறைய பேர் எழுதுவாங்க, இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள் எழுதுவாங்க. என்னமோ எல்லா குடும்பங்களுமே பெண்கள் நிலைமை மேலே இருக்கிற மாதிரி. அப்போ இந்த 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 விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இஸ்லாமியர் படம் எடுக்க, சினிமா எடுக்க வரும்போதே இங்கே என்ன வருதுன்னா, உங்கள் அடிப்படையத்தை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, நான் எங்கே பேசணும்? இப்போ நீங்கள் விமர்சனங்களை தாண்டி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு விமர்சனத்தை தாண்டி வாழ்க்கையே இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு விமர்சனத்தை தாண்டி ஒரு படைப்பு உருவாக்கவே கூடாதா? அதான் சொன்னாங்க இல்லையா, ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகையில் மலையாள சினிமாவிலேருந்து தமிழில் டைட்டில் வரலான்னு ஒரு 10 பேரை அவங்க பரிந்துரை செய்கிறாங்க. அதில் முக்கியமான பத்திரிகை அது அதில் கம்மாட்டி பாட்டம் படத்துக்கு முனியாண்டிப்பேட்டை, அங்கமாலி டைரிஸுக்கு ஆண்டிப்பட்டி டைரிஸ்னு ஒரு 10 பேரை சொல்கிறாங்க.
அதில் எண்ணும் நின்ற மொய்தீன்ங்கிற படத்துக்கு இவங்க என்று முந்தன் நுரியேசுன்னு பரிந்துரை செய்கிறாங்க. என்று முந்தன் மொய்தீனா இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ மொய்தீன் இந்த சமூகத்தில் இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை யார் எழுதுறாங்கன்னா படித்தவர்கள், ஜேர்னலிஸ்ட் இருக்கிறவங்க. அப்போ இப்போ நீக்கமர நிறைய பேருக்குள்ளார வந்து ஒரு இஸ்லாம் படைப்போ இஸ்லாமியர்களோ இந்த சமூகத்துக்குள்ள இல்லை. அது வெளியே முகமது நபி அவர்கள் வந்து பெண் விடுதலையில, சமத்துவத்தில், சகோதரத்துவத்தில், பொருளாதாரத்தில், இப்படி எல்லா விதத்துலையுமே அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காரு. அவர் வந்து எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார் வந்துட்டு. இப்போ அவர் வந்து தன்னுடைய காலத்தில் ஒரு சமர் செஞ்சு தான் அவர் வந்து இது எல்லாத்தையுமே முன் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்த்துருக்கிறாரு. அப்போ அவர் வந்து அவருடைய பேரோ இல்லை அவர் பேரில் நடக்கக்கூடிய விழாவோ வந்து அது ஒரு பெரிய ஒரு போருக்கான ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வெறுப்பரசியலும் வகுப்புவாதமும் ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா ஒரு கார்ட்டூனிஸ்டில் ஈஸியாக வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் தன்னோட கார்ட்டூன் வழியாக முகமது நபியை கேலி சித்திரம் அடைகிறான். வந்து ஈஸியாக வந்து முகமது நபியை குறித்து இப்போ டப்புனாலே முகமது நபி இப்போ இவ்வளோ பேர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் பொது மக்கள் மத்தியில் அது என்னவா இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு எல்லா முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிற ஒரு போஸ்டரை போட்டோன்னா கீழே வந்து அந்த போஸ்டரில் பின்னாடி நிற்கக்கூடிய பெண்கள் யாருன்னு கூட இல்லாமல் ஒரு கமெண்ட் அடிக்கிறான், எத்தனை பொண்டாட்டி பாருங்க அப்படின்னு. அப்போ பலதார மனம்ங்கிற இசை இப்போ முகமது நபியை வந்து நம்ம குறுகியோட எப்படி பெரியார் வந்து சாதியம் மட்டும்தான் மறுத்தாரு அப்படின்னு ஒரு சின்ன புள்ளியில் சுருக்க ட்ரை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி முகமது நபியுமே இன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க என்னவா விரும்புகிறாங்களோ அப்படி பண்ணுறதுக்கான எல்லா சோர்ஸில் வழியாகவும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அந்த வேலையை அவங்க செய்யும்போது, அப்போ நம்ம அதை தடுப்பாட்டம் ஆடுறதை விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி விழாக்கள் வழியாக நீங்கள் முகமது நபிங்கிற பேரும் முகமது நபி பேரில் நடத்தக்கூடிய விழாவும் அது ஒரு பெரிய ஆயுதமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு போர் செய்வதற்கான ஒரு ஆயுதமாக மாறுறதுனால அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த இப்படியான விழாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களாக இருக்கிறது. இறைமைக்கு அந்த விழாவை முன்னெடுத்து நடத்துகிற எல்லாருக்கும், பின்னாடி இருந்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றிக்கும்.